நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு மாடை விற்கிறதுனாலும் வாங்கிறதுனாலும் சுழி பார்த்து வாங்கி பார்த்துருப்பீங்க. சுழியும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rishwat take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாட்டோட பேர் வந்துட்டு அண்ணாமலை. ஸோ இது கன்று போடுறதுக்கு இன்னும் 2 நாளில் போட்டுரும். ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இந்த மாட்டுக்கு சேலுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா வந்துட்டு மாட்டுக்கு தீனி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஸோ அதை சேல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தோம். ஸோ அதை நம்ம விலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விலை வந்துட்டு நாட்டு மாடு அப்படின்றதுனால விலை குறைவாக தான் போணுச்சு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அது சுழி இந்த மாதிரி பார்ப்பாங்க இல்லையா, அந்த வியாபார நோக்கத்தில் பார்க்கும்போது பலவிதமான குறைகளோடு பார்ப்பாங்க. ஏன்னு பார்க்கும்போது விலையை அவங்க எந்த அளவுக்கு குறைச்சி வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் வியாபார நோக்கத்தில் இருக்கவங்களோட யுத்தி. இது வந்துட்டு நம்மக்கிட்ட நல்ல பொதுவாகவே இது வந்துட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாடு வந்துட்டு சேலுக்கு விடும்போது இப்போ நான் உங்களுக்கு சுற்றி நான் வியூவில் காமிச்சிருக்கேன். இது எதுக்காக காமிச்சிருக்கேன்னா, நீங்கள் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இந்த மாட்டில் அப்படி பாருங்கள். நான் அதோட முகத்துலேருந்து, தோல் அமைப்புலேருந்து, சுழியிலேருந்து எல்லாமே ஓரளவு அப்படியே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் கவர் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். இந்த மாட்டை சேல் பண்ணினதில் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை பதிவேற்றியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முகத்தில் இருக்கக்கூடிய சுழி அமைப்பு எல்லாமே காட்டுறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த முதுகு அமைப்பில் இருக்கக்கூடிய இது எல்லாமே காமிச்சிட்டு வரேன். இதில் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, இதில் குறைன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு அவங்களும் பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதில் நான் சுழின்னு பார்க்கும்போது அவங்க சுழி வந்துட்டு இது எதுவுமே குறையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சுழி வந்துட்டு இங்கே குறையே கிடையாது. இங்கே அசைவு சுழியும் இல்லை, மற்றபடி புறாஞ்சொல்லி அந்த சுழி இந்த சுழியும் சொல்லுவாங்க. எந்த வித சுழியுமே இல்லை. ஆனாலும் இதில் வந்துட்டு விலையை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள். பொதுவாக வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு கலரை பார்த்து வாங்குறது ஒரு ரகம் இருக்குது. பியூர் கருப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிமாண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா இந்த தோலோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. அந்த கால் பகுதியிலேருந்தே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த தோலோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா கருப்பு வந்துட்டு வரி வரியாக கலந்த மாதிரி இருக்குங்களா. அந்த கழுத்து பகுதியில் உடம்புலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் அந்த வரி போல் ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா கலந்த மாதிரி இருக்கும் கருப்பில். இப்படி இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இது சுழியோட ரகத்தை சேர்ந்தது தான். இது வந்துட்டு சுழினா அதாவது முடி வந்துட்டு ஒரு பக்கம் தூக்கலாக இருந்தால் அப்படி இருந்தால் தான் சுழின்னு சொல்ல முடியாது. இந்த தோலோட கலர் இப்படி கலராக கலந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு புளித்தாரை அப்படி இல்லைன்னா புளித்தோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாடு வந்துட்டு யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க இந்த கலரை இப்படி இருக்கக்கூடியதை. அப்படி வாங்குறாங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்துட்டு சண்டை சச்சரவு குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி சுழிக்கு ஒரு சாஸ்திரம் சொல்கிறாங்களோ அதே போல் அந்த கலருக்கும் ஒரு சாஸ்திரம் சொல்கிறாங்க. உங்கள் பகுதியில் இதே போல் மாடுகளுக்கு இருந்தால் அதை வந்துட்டு சுழி அமைப்பில் என்னன்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதியில் வந்துட்டு புளித்தாரை அப்படி இல்லைன்னா புளித்தோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 2 பேரில் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கக்கூடிய நண்பருக்கும் பலவிதமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்மளோட மாட்டோட விலைன்னு பார்க்கும்போது 21,500 ரூபாய்க்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வண்டி வாடகை, ஏற்றுக்கூலி, இறக்கக்கூலி இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு ஒரு 30 ரூபாய்க்கு இதை சேல் பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.